சமயபுரம். இருட்டுல வழி தெரியலையா? கால கண்ணாக்கி உன கிணற தேடிப்போ. உனக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? 100 ரூபாய் கொடு, 100 ரூபாய். வா போலாம். இந்த பக்கமா போ. போன்னு சொல்றல்ல, போ. சாமி, காலடி தட என்ன சொல்லுது? எதிர் திசையில இருக்கு. செருப்பை கழட்டி விட்டுட்டு ஏதோ ஒரு தடத்துல கால் வைக்கும் போது குகைக்கு வழி கிடைக்கும். நிக்காத, போ போ. என்ன குகையை தேடி போறியா? போ போ, இந்த பக்கமா போ. ஏய் பார்த்து, அவசரப்படாத. நகையத்தான தேடி போற, போ போ. என்னெல்லாம் அனுபவிக்க போறையோ.
அத்திக்கிற சத்திச்சரவண முத்துக்குரு வித்துக்குருவர என ஓதும் முத்தைத்தரு வத்தி திருநகை அத்திக்கிற சத்திச்சரவண முத்துக்குரு வித்துக்குருவர என ஓதும் காலடி தடம் என்ன சொல்லுது? நெருப்பை கழட்டி விட்டுட்டு ஏதோ ஒரு தடத்துல கால் வைக்கும் போது குகைக்கு வழி கிடைக்கும். என்ன குகையை தேடி போறியா? போ போ, இந்த பக்கமா போ. ரொம்ப அர்ஜென்ட் சார். முடியாதா? சரி, வேற யாராவது ரெஃபர் பண்ண முடியுமா? சரி, நம்பர் சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். ஹலோ, ராமநாதன் சார் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். ஓகே, நான் வச்சிடுறேன். என்ன கார்த்திகா, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? திடீர்னு ஒரு பெரிய கமிட்மெண்ட், அதான். அப்படியா? என்ன கமிட்மெண்ட்? சொன்னா நானும் ஹெல்ப் பண்ணுவேன்ல. இல்ல, அத நானே பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். வாட்? ஐ மீன், அதான் அந்த மெஷின் ஃபால்ட் ஆகி ஒரு ஆள் கூட ஆக்சிடென்ட் ஆனாரு. மெமோ கூட நீ கொடுத்தியே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த மெஷினை இப்ப பக்காவா ரெடி பண்ணியாச்சு. மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிப்போர்ட் கூட வாங்கிட்டேன். ஓகே ஓகே, அத நான் அப்புறம் பாத்துக்கிறேன். அப்புறம் அடிப்பட்ட அந்த ஆளுக்கு ஃபேக்டரி சார்பா இஎஸ்ஐல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு. சரி, ஓகே. என்னாச்சு கார்த்திகா? எதுவும் பண பிரச்சனையா? ஆமா, 10 கோடி அர்ஜென்ட்டா வேணும். 10 கோடியா? அப்படி என்ன உனக்கு அவ்வளோ பெரிய பர்சனல் கமிட்மெண்ட்? இது பர்சனல் இல்ல, பின்ன கம்பெனிக்கா? ஆமா. எதுக்கு? அது புது மிஷின் இம்போர்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். மிஷின் ரொம்ப காஸ்ட்லி. அட்வான்ஸா 10 கோடி கட்டணும். அப்படியா? அப்போ எம்டி கிட்டயோ இல்ல ஜேஎம்டி கிட்டயோ ஐடியா கேட்க வேண்டியதானே? கேட்டேன். ஒரு நம்பர் ரெஃபர் பண்ணிருக்காங்க, அவங்க கிட்ட பேசணும். நீ வேற ஏதாச்சும் சொல்லணுமா? இல்ல, நீ இந்த ஃபைலை பார்த்து சைன் பண்ணணும். இப்ப டைம் இல்ல, வச்சுட்டு போ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். சார், நான் ராமநாதன் சார் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். அர்ஜென்ட்டா ஒரு 10 கோடி வேணும் சார். லிக்விட் கேஷா வேணும். ஓகே சார். ஓகே சார், நான் வரேன். சொல்லு ஹேமா, எதிர்நாட்டுல எதிர்கட்சியில என்ன நிலவரம்? குரு, அந்த கார்த்திகா பரபரப்பா 10 கோடி ரெடி பண்ண அலைஞ்சிட்டு இருக்கா. யாரோ ஃபைனான்ஸ் பண்ண போற ஆளை பார்க்க போறான்னு நினைக்கிறேன்.
அப்போ உனக்கு கன்ஃபார்மா தெரியல அப்படிதானே? குரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். உனக்கு தெரியுமா, பொண்ணுங்கன்னா பேய் கூட சலாம் போடுமா. அதுவும் இல்லாம நீ ப்ளீஸ்னு கெஞ்சினியா, அதுக்கு குரு மதிப்பு கொடுக்கறான். சொல்லு. குரு, கார்த்திகா டென்ஷனா வந்தா. நான் நைஸா உள்ள போய் அவளை பார்த்து பேசினேன். 10 கோடி அவசரமா வேணும், நான் டென்ஷன்ல இருக்கேன், நீ போன விரட்டிட்டா. அவ்வளோ பணம் எதுக்கு நீ கேட்டியா? கேட்டனே. என்ன சொன்னா? கம்பெனிக்காக புது மெஷின் வாங்கணும், அர்ஜென்ட்டா வேணும்னு பொய் சொன்னா. அது சரி, அந்த மிஷின் பேரு ராகவ்னு சொல்லல. இல்ல குரு, அது சரி, ஜேஎம்டி என்ன மெஷினா? எல்லா மனுஷனும் மனுஷியும் மிஷின் தான் ஹேமா. ஆனா இந்த மிஷினுக்கு எல்லா டயத்துக்கும் பெர்ஃபெக்ட்டா நடந்தாகணும். மூச்சு விடுறது, ஹார்ட் பீட்டு, சாப்பிடுறது, தூக்கம், போதை பழக்கம் உள்ளவனுக்கு போதை. இப்படி சகலமும் டயத்துக்கு நடக்கணும், இல்லனா பாடி ரிப்பேர் ஆயிடும். அதுவும் போதையான பாடி சீக்கிரமா ரிப்பேர் ஆயிடும். சரி, விஷயத்துக்கு வா. யா குரு, கார்த்திகா 10 கோடி புரட்டுற விஷயமா யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசிட்டு வெயிட் பண்றா. அவ எதுக்காக போறா, யார பார்க்க போறான்னு எனக்கு தெரியணும். சரி, அதை நான் பாத்துக்கிறேன். நீ அந்த ஃபைனான்ஸோட நம்பரை மட்டும் நீ கண்டுபிடிச்சு சொல்லு. சரி குரு, ஓகே. நான் கண்ட கனவு தானே சார் உங்ககிட்ட சொன்னேன், அதுக்கே சார் அப்படியே உடஞ்சு போயிட்டீங்க. இல்லை நிஜந்தன், முழுசா நினைஞ்சிருந்தேன்னு சொன்னீங்க. கனவுல அது எப்படி நடக்கும்? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அதான் எனக்கும் புரியல சார், ஒரே குழப்பமாவே இருக்கு. நீ அந்த பக்கம் போனேன்னு தெரிஞ்சதுலேருந்து நான் ரொம்ப கவலையாக இருக்கேன். கவலைப்படாதீங்க சார், சில நேரத்தில் கனவுகள் பயங்கரமாக தான் இருக்கும். ஆனால் அதை மறுபடியும் யோசிச்சு பார்த்தா அதுக்குள்ள பாசிட்டிவாக ஒரு விடை இருக்கும். 2-3 விஞ்ஞானிகள் கூட அப்படி நடந்திருக்கு. அப்படியா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இப்போது தையல் மிஷின் இருக்கு இல்லையா, அதுக்கு ஊசி கண்டுபிடிச்ச விஞ்ஞானிக்கு கனவுல தான் விடை கிடச்சிது. ஊசிக்கு நேர் எதிராக தான் காது இருக்கும், அப்போ தான் தைக்க முடியும். ஆனால் மிஷினில் அப்படி இல்லைல்ல. அந்த ஊசியை டிசைன் பண்ண யோசிச்சப்போ அவருக்கு ஒரு கனவு வந்தது. அந்த விஞ்ஞானியை காட்டுவாசிங்க எங்கேயோ இழுத்துட்டு போகிறாங்க. அவங்க கையில் ஒரு கூரான ஆயுதம் இருந்துச்சு. அந்த கூர்முனைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டையும் அதில் ஒரு பறவையோட இறகம் இருந்துச்சு. அந்த கனவு கலைஞ்சு அவர் யோசிச்சு பார்த்தப்பதான் அவர் தையல் மிஷினுக்கு ஊசியை கண்டுபிடிச்சிருக்காரு. நல்ல விஷயம்தான். நீ எதையுமே பாசிட்டிவாக யோசிக்கிற. அதுக்காக வாழ்க்கையில் தோக்காமல் இருந்ததும் இல்லை சார். யாரோ சொன்ன மாதிரி கீழே விழலாம், ஆனால் உடனே எந்திரிச்சு நிற்கணும். அதெல்லாம் உயிர் இருக்கிற வரைக்கும் தானே சார். சாவு தான் நம்ம பிறக்கும் போதே கூடவே பிறந்துருது. வாழும்போதே கண்டிப்பாக சாவுன்னு தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை விடுங்க சார், நாம் அந்த சொப்ன கிணறுக்கு வருவோம். நீங்கள் அதை மறந்துடுங்கண்ணா, கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. சார், நானா அதை தேடி போகிறேன். வந்த கனவை வச்சு உங்ககிட்ட விளக்கம் கேட்டுட்ருக்கேன். அதில் என்ன சார் தப்பு இருக்கு? ஒரு தப்பும் இல்லை. நீ கனவுல கண்ட மாதிரி சொப்பன கிணறை பற்றி முருகர் சித்தர் பாடின பாட்டு ஒன்று இருக்கு. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். நீ சொல்ல சொல்ல எனக்கு அந்த பாட்டு தான் நினைவுக்கு வருது. அந்த கிணறை பார்க்குறவன் நினைவான், பாதையை ஒருத்தன் காட்டுவான். அவன் ஏற்கனவே செத்தவனாக இருப்பான். திருமண பக்கம்லாம் மரண ஓலம், சாவுக்கு பயமாக புகை வரும்னு அந்த பாட்டில் வருமா. அப்போ அவர் அதை கவனிச்சு தானே சொல்லியிருக்கணும். சார், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எனக்கும் கனவுல வந்துச்சு. குகைக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சு. நான் நிறைய கனவு கண்டிருக்கேன், ஆனால் இந்த கனவு ரொம்ப விசித்திரமாக இருக்கு சார். அதை மறந்துடுங்க நிஜந்தன், அதான் உங்களுக்கு நல்லது. அது எப்படி சார் முடியும்? சார், நல்லா யோசிச்சு பாருங்கள் சார். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் கண்ட கனவெல்லாம் மறந்துருக்காது. அது வாஸ்தவம்தான். ஆனால் இந்த மாதிரி கெட்ட கனவெல்லாம் மறக்கிறது தானே நல்லது. அதான் முடியலையே சார். முடியலங்கிறதுக்காக அதை தேடி போயிடாதீங்க, கனவோட நிறுத்திங்க. அது ஓகே சார். எனக்கு என்ன சந்தேகம்னா, அந்த கனவு என்னுடைய எக்ஸ்ட்ரீம் கற்பனையா, இல்லை சொப்பன கிணறை பார்த்தா என் கனவுக்கு விட கிடைக்குமா? ஏன்னா பேரே சொப்ன கிணறுன்னு அமைஞ்சிருக்கு பாருங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா மறுபடியும் அந்த பக்கம் போவீங்க போல இருக்க. இல்லை சார், சத்தியமாக போக மாட்டேன். நான் உங்களை நம்புறேன் நிஜந்தன். அந்த சொப்பன கிணறை பற்றி
நாம் இனிமே எதுவுமே பேச வேண்டாம். அந்த சாந்தி அம்மா மருமவளை கண்டுபிடிச்சி நம்ம நிலத்து பிரச்சனையை முடிப்போம். கண்டிப்பாக சார். அது விஷயமா நான் போலீஸ்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். சரி சார், நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரிங்க நிஜந்தன். நிஜந்தன் சார், நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. ஓகே சார். ஹலோ சார், கார்த்திகா ஃபைனான்ஸ் ஆஃபீஸ் முன்னாடி வண்டி நிப்பாட்டிட்டு உள்ளே போயிருக்காங்க சார். சார், ஆமாம், நம்ம 2 பேரும் மீட் பண்ணுறது யாருக்கும் தெரிய வேணாம்னு சொல்லி தான் ஃபைனான்சர் வீட்டுக்கு வர சொன்னான். ஓகே. ஆமாம், நீ இங்கே வரும்போது உன்னை யாராவது ஃபாலோ பண்ணுற மாதிரி உனக்கு சந்தேகம் வந்துச்சு? இல்ல சார், கவனிச்சுட்டே தான் வந்தேன். ஆனா அந்த ஹேமா மேல எனக்கு ரொம்ப டவுட் இருக்கு. ஹேமா? ஓகே, நீ அனுப்பின மெயிலை பார்த்தேன். ராகவை ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவங்க வச்சிருக்கிற டிமாண்ட் 50 crores. நாம 10 கோடியா ரிலீஸ் பண்ணணுமா? ஆமா சார், நம்ம முதல்ல 10 கோடி ரெடி பண்ணணும். பண்ணிடுவோம். 10 கோடி தானே, ரெடி பண்ணுவோம். சார், அவங்க எனி டைம் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணட்டும், தைரியமா அட்டென்ட் பண்ணுங்க. பணம் ரெடி. எங்க வரணும், எப்போ வரணும்னு கான்ஃபிடென்ட்டா கேளுங்க. ஓகே சார். நீங்க அனுப்பின போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் வச்சு அனலைஸ் பண்ண. சரி. கண்டிப்பா அந்த கிரிமினலை இதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிடுவோம். நிச்சயமா கிடைப்பானா சார்? சான்சஸ் நிறைய இருக்கு. கிரிமினலுக்கும் போலீஸுக்கும் நடுவுல நடக்கிற கேம்ல இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட். என்னமோ சார், நீங்க சப்போர்ட்டா இருக்கிறது ரொம்ப ஆறுதலாவும் சேஃபாவும் இருக்கு சார். கார்த்திகா, நம்ம 2 பேரும் மீட் பண்ற விஷயம் எதிரிங்களுக்கு தெரியவே கூடாது, புரிஞ்சுதா? என்ன சார் பண்ண போறோம்? அவங்க கேக்குற எல்லா பணத்தையும் கொடுத்துட்டா ஜேஎம்டி ரிலீஸ் பண்ணிடுவாங்களா? நீங்க அந்த ஃபோன் கால் பத்தி சொல்லும்போது அதுக்கு முன்னாடியே அந்த கிரிமினல்ஸை நான் பிடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். ரியலி? ஐ ஹோப் சோ. ஏன்னா எதிரி நம்மளை கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ எதிரிக்கும் போலீஸுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் குறையும். ஒரு கட்டத்துல கண்டிப்பா அவன் மாட்டுவான். இந்த வீட்ல ஏதாவது பிரச்சனைங்களா? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க யாரெல்லாம் இருக்கா, என்ன பேரு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். மேலேயே பார்த்தா எப்படி, கொஞ்சம் கீழையும் பாரு. இங்க